ஒரு சம்பவம் வேதத்திலேருந்து இது வரைக்கும் நான் பிரசங்கமே பண்ணாத ஒன்றை இந்த கேட்டதில் பிடித்தது படித்ததில் பிடித்ததுன்னு அது மாதிரி ஒன்றை தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேட்ட சத்தியம் என்னை டச் பண்ணிடுச்சு, என் இருதயத்தை. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திருந்திய கல்லன். தலைப்பு மனம் திரும்பிய கல்லன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22. எல்லா சுவிசேஷத்துலேயும் இருக்குது. இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் கடைசி 4 அதிகாரம் 3 அதிகாரத்தை வாசிங்க. பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுலேருந்து இயேசு உயிரோடு எழும்புற வரைக்கும் இந்த நாட்களில் வாசிங்க, படிங்க, தியானிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. பிறர் ஓகே, லூக்கா 23 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதில் வாசித்து இதிலிருந்து தான் அந்த பிரசங்கத்தை நான் கொண்டுட்டு போக நான் விரும்புகிறேன். இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொன்னாக்க, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, எல்லாரும் வாசிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பகுதியிலிருந்து தான் பிரசங்கம். எப்படி சுற்றி பார்த்தாலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதில் இந்த சம்பவம் ஒன்று கூட இருக்கும், ஒன்று குறைச்ச இருக்கும், ஒன்று முன்னால் இருக்கும், இல்லாட்டி பின்னால் இருக்கும். சம்பவம் இதுதான், மனம் திரும்பிய கல்லன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சம்பவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னாக்க, ஒரு சிலுவையை தூக்கிக்கிட்டு 3 பேர் போகிறாங்க. மொத்தம் 3 பேர் போகிறாங்க. 3 பேர் போகிறப்ப கொண்டுட்டு போயாச்சு. போகிற வழியில் நடக்கிற சம்பவத்தை ஒரு கல்லன் நல்லா கவனிக்கிறேன். சிலுவையை தூக்கிட்டு போகிறாங்க 3 பேருமே. ஒன்று முழு சிலுவைனா ஒன்று நேராக வைப்பாங்க, ஒன்று குறுக்க வைப்பாங்க. ஒன்று இப்படி சிலுவையை தூக்கிட்டு போயிருக்கலாம். சில இடங்களில் இந்த குறுக்கு கட்டை இருக்கும்ல, இதை மட்டும் கொண்டுட்டு போவாங்க. சிலுவையாக கொண்டுட்டு போனாலும் சரி, குறுக்க வைக்கிற 4 அடி கட்டையை தூக்கிட்டு போனாலும் சரி, கொண்டுட்டு போகிறாங்க 3 பேர். போகிற இதில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது, முன்னால் இயேசு போகிறாரு, மனம் திரும்பின கல்லை அவருக்கு நேர் பின்னால் வர்றான். அதுக்கு முன்னால் போயிருந்தா இவர் பேசுகிறத கவனிச்சிருக்க மாட்டேன், அவன் போயிட்டே இருந்திருப்பேன். முன்னால் நடக்கிறத பின்னால் இருக்கிறாள் பார்த்துக்கிட்டே வந்ததுனால என்ன பேசுகிறாரு, என்ன செய்கிறாரு, அவருக்கு என்ன செய்கிறாங்க, இவர் என்ன செய்கிறாருங்கிறத பின்னால் வர்றவன் நல்லா கவனிச்சிருக்கிறான். க்ளீனாக கவனித்து இப்போ போயிட்டுருக்குறாங்க. 3 பேருமே அவங்க 2 பேர் கொலையாளி, கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை. அடுத்து ஒருத்தர் இருக்கார், இவருக்கும் சேர்த்து என்ன தண்டனை தான், மரண தண்டனை தான். ஆனால் இவர் கொலையாளி கிடையாது. ஆனால் அங்கே வந்து பல லட்சக்கணக்கான மக்கள், 1 கோடி மக்கள் பஸ்காவை ஆசரிக்க வருவாங்களாம். இந்த பஸ்கா சமயத்தில் 10 லட்சம் ஆட்டை அடிப்பாங்க. 10க்கு 1 அப்படின்னு சொன்னாக்க அவ்வளோ ஆடு அடிப்பாங்க. எல்லாரும் சிலுவையில் அறையப்படுறத கொண்டுட்டு போகிற அந்த யாத்திரைன்னு சொல்கிறோம்ல, தூக்கிட்டு போகிற பயணம், ஊர்வலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, பார்க்குது. ஒரு கூட்டம் பார்க்குது. எல்லாரையும் கொண்டு போயாச்சு. இதை யோவானில் பார்த்தீங்கன்னா, இல்லை எல்லா சுவிசேஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி 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 இங்கே வரும். இயேசுவும் சொல்வார், இது நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்ததுன்னு இயேசுவும் சொல்லுவார். மற்றவங்களும்
வசனத்தை சுவிசேஷர்களும் எழுதுகிறாங்க. வேதனை அனுபவிக்கிறாங்க, பாடுகளை அனுபவிக்கிறாங்க, நிந்திக்கப்படுறாங்க. இருந்தாலும் இவங்க நேராக போயிட்டே இருக்கிறாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், எந்த நிமிஷத்துலேயும் எந்த மனுஷனும் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கப்பட முடியும்னு கள்ளன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் டைம் 24 hours போட்டுப்பாங்க. ஏன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போகிறதெல்லாம் 24 hours போட்டிருப்பாங்க. இந்தியானா ஐஎஸ்டின்னு போட்டுருவாங்க. இது மாதிரி தான் டைமில் போட்டு கொண்டு போவாங்க. இது யூதருடைய டைமை நம்ம பின்பற்றுறோம். 11ஆம் மணின்னு சொன்னால் முடிய போகிற நேரம்னு அர்த்தம். லாஸ்ட் மினிட் முடிஞ்சு போச்சு. 12னா அதோட முடிஞ்சிருச்சு, இன்னமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு 11ஆம் மணின்னு சொல்லுவாங்க. 11th hour, முடிய போகிற நேரம். சில பேர் கோயிலுக்கு இந்த என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுவோம். அந்த ஜெபம் சொல்கிறப்ப தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து நானும் ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன், இந்த பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்லுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு என்ன வேணும், ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு வருவாங்க. கோயில் போனையா, போனேன். அது மாதிரி இந்த நிமிஷத்தில் கூட யார் வேணாலும் மனம் திரும்பலாம். என்ன சொல்கிறோம், இப்போ உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க, ரைட். அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. நாங்கள் 4 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ 8 ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஒன்று சாகிறப்ப தான் ரட்சிக்கப்பட்டுச்சு. இப்போ எல்லாருக்கும், எங்கள் குடும்பத்தில் 4 பேருக்கும் பிள்ளைங்க உண்டு. அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேர பிள்ளைங்க உண்டு. அதுக எல்லாரும் என்ன பண்ணியிருக்குங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வயசு, இந்த வாரத்தில் நான் 80 வயசுக்கு மேலே 3 பேரை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இருப்பாங்க. ஏன்னா நான் பார்க்குறதும் அப்புறம் உங்களை தானே. உங்களுக்கும் 80 வயசுக்கு மேலே வீட்டில் ஆள் இருக்கலாம். சில பேர் இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க. எப்போ போவாங்கன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியாது. இவன் சாக போகிறேன், இவன் ரட்சிக்கப்படுவானா, ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு தான் இது உதாரணம். அவன் ரட்சிக்கவே பட மாட்டான்னு சொல்லவே முடியாது. எந்த வயசுலையும் யாரையும் எந்த நிமிஷத்துலையும் ரட்சிக்கப்பட வைக்க இயேசுவால் கூடும். இது எப்படி காட்டுதுன்னா, மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் முதலாளி இருக்கார். அவர் தேவனை இப்படி உதாரணமாக காட்டுறாங்க. ஒரு திராட்சை தோட்டம் முதலாளி இருக்கார். முதலாளிக்கு அன்றைக்கி திராட்சை தோட்டத்தில் வேலை. அவங்க ஊரில் காலையில் வேலை ஆரம்பிக்குது. அதாவது பகல் 12, அவங்க 12 காலையில் வேலை ஆரம்பித்தா சாயங்காலம் சம்பளம் கொடுத்துருவாங்க. இப்போ காலையில் முதலாளி போகிறாரு, காலையில் கூப்பிடுறாரு. காலையில் 6 மணின்னு வச்சுக்கோங்க, நம்ம டைமுக்கு. வேலைக்கு வர்றியா, நான் வர்றேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பணம், அவங்க கணக்குக்கு ஒரு பணம் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. காலையில் வேலைக்கு வர்றியா, என் தோட்டம் இந்த இடத்துக்கு போய் வேலை பாரு, இன்றைக்கி சம்பளம் எவ்வளவு, 1000. வேலை பேசியாச்சு, ரேட்டு பேசியாச்சு, வேலைக்கு போயிட்டாங்க. 3 மணி நேரம் கழித்து அங்கிட்டு போகிறாரு. வேலைக்கு யாருமே நீ கூப்பிடல, சரி நீ வேலைக்கு போ. இப்போ அடுத்தவங்க எல்லாருக்கும் நியாயமான கூலி தருவேன்னு சொல்கிறார். கவனிக்க, நியாயமான கூலி தருவேன். வேலைக்கு போகிறேன், 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம். இந்த சமயத்தில் வேலை இல்லாமல் நிற்கிறவங்கள வேலைக்கு போ, நியாயமான கூலி தருவேன். எல்லோரும் போயிட்டாங்க. 11ஆம் மணி நேரம் அவனும் போயிட்டான். இப்போ சம்பளம் கொடுக்குறப்ப, கூலி அன்னைக்கு சாயங்காலம் கூலி கொடுக்குறப்ப முதலாளி என்ன சொல்லிட்டார்னா, கடைசியாக வந்தவன்ல இருந்து கூலி கொடுன்ட்டார். வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை, அவனுக்கு இப்போ எவ்வளோ சம்பளம், 1000 ரூபா கொடுறான்ட்டார். 1000 கொடுத்த உடனே காலையில் வந்தவன் முகம் என்ன ஆகுது, சுருங்கிருச்சு. அப்புறம் 9ஆம் மணி, 6ஆம் மணி, 3ஆம் மணி, இப்போ யார் ரிட்டர்ன் வருது,
காலையில் வெள்ளனை வந்தவன்கிட்ட வருது. அவன் போன உடனே அவனுக்கு எவ்வளவு? அவன் கேட்குறான், ஏன் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு வந்தவனுக்கு அதே சம்பளம், நான் காலையிலேருந்து வேலை பார்க்குறேன் எனக்கும் அதே சம்பளம். அவர் சொல்லிட்டார், இங்கே பாரு, உன்கிட்ட என்ன சொன்னேன், காலையிலே இவ்வளோ சம்பளம் தருவேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமாங்க, சொன்னபடி நான் கொடுத்துட்டேன்ல. இல்லை, இந்த பார், யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுங்கிறது இது ஏன் தோட்டம், ஏன் சம்பளம், கூலி ஆளுக்கு நான் தர்றேனே, அதனால் வாங்கிக்கிட்டு போ. இது எதை காட்டுது? இப்போ இயேசு இப்போ வரப்போகிறாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ 10 ஆக போகுது. 10 மணிக்கு இயேசு வர்றாருன்னு வைங்க. நேற்று யாராச்சும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? அப்போ அவனும் எங்கே போப்பாரேன்? இப்போ ரொம்ப வருஷம், நான் 1973 நான் ரட்சிக்கப்பட்டேன். 73. எனக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? 73க்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யாராச்சும்? அப்போ நானே என் தங்கச்சி இன்றைக்கி இங்கே இருக்குது. நாங்கள் 2 பேரும் தான் ரட்சிப்பில் சீனியர், வயசில் சீனியர் இல்லை, ரட்சிப்பில். இப்போ நேற்று ஒருத்தன் பரலோகத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. நேற்று போனவன்கிட்ட போய், நான் 73 நாங்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டோம், கொஞ்சம் முன்ன பின்ன. இப்போ நான் போய் அவர் இது மாதிரி ஒரு உதாரணம், இப்படி ஒரு சேர் போட்டு என்னையும் உட்கார வைக்கிறாரு. நேற்று ரட்சிக்கப்பட்டு உட்கார, நான் ஆண்டவரை பார்த்து, நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, அவன் நேற்று தான் ரட்சிக்கப்பட்டேன், அவனுக்கு இதே சேரு. ரத்தம் சிந்தினது யாரு? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? 11ஆம் மணி நேரம். இப்படி இருக்குது. கள்ளனுடைய நிலைமையும் இதே மாதிரி தான் இருக்குது. யார் எப்போ சாவா யார் கையிலையும் இல்லை. அப்போ எப்படி ஆச்சோம்? நமக்கு முதல்ல நம்ம குடும்பம். அப்படியா? நம்ம குடும்பமா? உங்களுக்கு முதல்ல உங்கள் குடும்பமா அடுத்த குடும்பமா? நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்தில் யாராச்சும் நம்ம கரம் முடிச்ச கணவன் மனைவி, நம்ம பெத்தெடுத்த புள்ள, ஃபஸ்ட்டு இதுதான். அப்புறம் மருமக்கள், அப்புறம் தான் மருமக்கள். மருமகன் நானா சொல்கிறேன், மகன் நான் சொல்கிறோம், மருமகள். அதான் மக மாதிரி அவளை என்ன பண்ணிக்க, ஏற்றுக்க. மருமகன் மகை மாதிரி அவனை என்ன பண்ணிக்க, ஏற்றிக்க. அடுத்தது அது அடுத்தது. பரலோகம் போவாங்களா? உன் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் போயிடுவாங்களா? நமக்கு தெரியல. இவன் ரட்சிக்கப்பட முடியாது, இவன் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நம்மளும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படலாம். எபிரேயர் 2:4, எபிரேயர் 2:4. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனை நரகங்கிறதான் தண்டனை. தள்ளி போடாதீங்க. வாலிபர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இன்னும் ரட்சிக்கப்படாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த ட்ரெயினில் போகலாம், அடுத்து நான் ஏரோப்ளைனில் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன் அப்படின்னு நீ சொல்லாத, தள்ளி போடாத. முந்தா நேற்று 2 நாளைக்கு முன்னால் இலங்கையில் பக்கத்தில் 100 பேர் ஒரே பாம் செத்தாங்க. யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இப்பொழுதே. கடையில் போனாக்க பணம் வாங்கினா இப்போவே கொடுண்ணே, எப்படா கொடுக்கறது? ஜிபே இல்லையா? அதான் இல்லையே, இப்போவே கொடு. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறப்பே பணம் வந்துருச்சுங்கிறாங்க. இப்போவே ரட்சிக்கப்படு, நரகம் போகாத, நரகம் போகாத. வாலிபனே, கல்யாணம் ஆகாட்டினா வாலிபன், அதுக்காண்டி 60 வயசு கல்யாணம் ஆகலை வாலிபன் கிடையாது. வாலிபனா டீன் ஏஜ், ஒரு 25-30க்குள்ளே வச்சுக்க. வாலிபனே, வாலிப வயதில் உன் சிருஷ்டிகர நீ நான் எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் குடிக்கணும், எல்லாம் வெறிக்கணும், இடம் வாங்கணும், எல்லாம் கட்டணும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். மரணம் எப்போ வரும் யாருக்கு தெரியாது. இப்போவே உன் சிருஷ்டிகர இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்காத. ஜீவ புஸ்தகத்தில் இப்பொழுதே பெயர் எழுதப்படு, இப்பொழுதே சுத்திகரிக்கப்படு. அனுக்கிரக காலம். ஒரு காலம்னா ஒரு சீசன். ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர், சம்மர், 3 மாதம் ஒரு காலம். குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல், 3 மாதம், 4 மாதம். இப்பொழுதே
10 மணி இப்போவே ரட்சிக்கப்படு. பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒப்பு கொடு, இயேசுவை ஏற்றுக்க. பிரசங்கி 3:1 சொல்லுது. பிரசங்கி 3:1 சொல்லுது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு, ஒரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம், பிறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. அதே பைபிள் பரிசுத்தமாய் வாழ ஒரு காலம் உண்டு, பரிசுத்தம் இல்லாமல் வாழ ஒரு காலம் உண்டுன்னு போட்டிருக்கா? வாழுன்னு தான் சொல்லுது. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கள்ளன் வலதுபுறம் இடதுபுறம்லாம் போடலை. ஒரு கள்ளன், அவனுக்கு ஒரு ஏக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். சில பேர் என்ன, எப்படா கோயிலை முடிப்பார், பாஸ்டர் வந்தால் அறுப்பார், 10 மணிக்கு முடிக்க மாட்டார், எப்படா முடிப்பார். நாங்கள்லாம் 10:05 உங்களை அனுப்பிச்சி விட்றோம். ஒரு நாளும் 10:30 ஆக்கலை, ஒரு நாளும் ஆக்கலை. 8 மணிக்கு இப்போ 8:30னா 8:30 தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 10:30னா 5 நிமிஷம், ரொம்ப போனால் 10 நிமிஷம் உங்களை அனுப்பிச்சி விட்றோம். என்னைக்காச்சும் 10:30 11 ஆக்கியிருக்கிறோமா? எப்போ முடிப்பார்? ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ரட்சிக்கப்படலாம்ல, அதை மட்டும் உங்கள் வீட்டுக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவனுக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்? எனக்கு என்ன இருக்குது? ஒரு சொல்லுங்க, இங்கே வச்சு சொல்லுங்க, ஆத்துமா. ஆனால் கள்ளனுக்கு என்ன கவலை வந்துருச்சு? ஆத்துமாவை குறித்து ஒரு பெரிய என்ன, சரீரம் சாக போகிறோம். சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பூமிக்கு போகுது, இந்த ஆத்துமா எங்கே போகும்னு திடீர்னு ஒரு கவலை அவனுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ என்னாச்சு? கொலையாளி எல்லாம் 3 பேரும் குற்றவாளி, 3 பேரும் நியமிக்கப்பட்டாச்சு, வேற வழியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்? அந்த கவலை வந்த உடனே கள்ளன் யாரை பார்க்குறான்? இயேசுவை பார்க்குறான். இயேசுவை பார்க்குறான், கூப்பிடுறான். ரட்சிக்கவும் பட்டுட்டான். இவன் இருதயம் அசையறதுக்கு என்ன காரணம்? 3 காட்டுங்க. இவன் இருதயம் அசைய எத்தனை காரணம்? 3. எது அவனை தொட்டுச்சு? ஒன்றா பார்க்கலாம். ஓகே, முதல்ல எது அவனை தொட்டுச்சு? 23:28, 23:28. இயேசு எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இப்போ இயேசு சொல்றார். ஏன்னா ராத்திரி முழுசும் விசாரிக்கப்பட்டிருக்காரு. அண்ணா, காய்பா, ஏரோது, பிலாத்துக்கிட்ட 2 தடவை விசாரிச்சாச்சு. எல்லாம் 3 பேரையும் விசாரிச்சிருக்கணும். 3 பேரையும் எங்கெங்கேயோ விசாரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஊர்வலம் ஆரம்பிக்குது. சிலுவையை தூக்கிட்டு போகிறாங்க. இவரை எங்கெங்கே எப்படி கொண்டு வந்தாங்களோ தெரியாது. இப்போ கொண்டு வந்தாச்சு. அந்த நடபாதை போகுது. நடபாதை போகிறப்ப இப்போ யாரெல்லாம் அங்கன இருந்திருக்கணும்? நானாக கெஸ் பண்ணுறேன். 1, அங்கன வந்தவங்க, போன வாரம்தான் மரித்த லாசருவா இயேசு என்ன பண்ணியிருக்காரு? உயிரோடு எழுப்பியிருக்காரு. அதை பார்க்க பெருங்கூட்டம். அவங்களில் சிலர் வந்திருக்கலாம், அங்கே நிற்கணும். கானா ஊரில் திராட்சை ரசம் நல்லா இருக்குன்னு குடித்ததில் ஒரு சிலர் வந்திருக்கலாம். 5 அப்பம் 2 மீனை நல்லா தின்னவே வந்திருக்கலாம். 7 அப்பம் சில மீன்களை சாப்பிட்டவனும் அங்கிட்டு இருக்கலாம். அற்புதம் அடையாளம் நடந்ததை பார்த்தவன் பெற்றுக்கிட்டவனும் அங்கிட்டு இருக்கலாம். இப்போ முன்னால் நிச்சயமாக ஒரு கல்லையும் போகிறேன், அவன் தூக்கிட்டு போகிறப்பையும் சவுக்கில் அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அவன் போயிட்டே இருக்கிறான். இயேசுநாதர் அதுக்கு பின்னால் இப்போ வர்றார். இவர் போகிறப்ப சில சமயம் நிற்கிறப்ப ஊர்வலமே என்ன செய்யுது? கொஞ்சம் தேங்குது. இப்போ நிறைய அழுகிறாங்க, நிறையா பேர் அழுகிறாங்க. சில பேர் ஒன்றுமே தெரியாது, என்னமோ பாவம். அந்த ஊரில் அடிக்கடி இந்த மரண தண்டனை கொடுப்பாங்க, அடிக்கடி மரண தண்டனை கொடுப்பாங்க. சரி போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பாவம் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி சின்ன பிள்ளைங்க தான், ஐயோ யார் பற்ற பிள்ளையோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில பேர்
அவன் பண்ணதுக்கு அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லவன் சேர்த்தா நல்ல மனுஷன், நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு உங்கள் சாவுக்கு நிறையா பேர் வந்தால் நீங்கள் நல்லவங்கன்னு அர்த்தம். அதான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. போகிறப்ப எருசலேம் குமாரத்திகள், எருசலேம் குமாரத்தினா எருசலேமில் தானே நடக்குது. அப்போ எருசலேம் பட்டணத்தில் குமாரத்திகள்னா பெண்கள். சரி, எல்லாம் அழுதுகிட்டு இப்போ போகிறாங்க. இயேசு சிலுவையை சுமந்துக்கிட்டு வர்றாரு. 2 கல்லரும் ரட்சிக்கப்படலை. இப்போ எல்லாரும் நிந்திக்கிறப்ப இவரும் எல்லாரும் நிந்திக்கிறாங்க. உனக்கு வேணும், எவ்வளோ பண்ணுன, அன்றைக்கி எங்கள் குடும்பத்தை கொண்டு, அந்த 2 குற்றவாளிகள்லாம் இருக்காங்கல்ல, அங்கே என் குடும்பத்தை கொன்ன, எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தின, காலை வெட்டின, கழுத்தை வெட்டின, உனக்கு வேணும் தூக்குடா அப்படின்லாம் தோட்டுவாங்க, நிந்திப்பான். இப்போ இயேசுவையும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் அந்த மக்களில் ஒரு கொஞ்சம் பேரும் பிரதான ஆசாரியம், மத்தேயு 27:41, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணுறாங்க. எப்படி அங்கே பரியாசம் பண்ணுறாங்க இயேசுவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வேலைக்காரங்கெல்லாம் இயேசுவை வந்து அடிப்பாங்க. வேலைக்காரங்க இயேசுவின் மூஞ்சில் காரி பூன்னு துப்புவாங்க, கண்ணை கட்டுவாங்க, கன்னத்தில் அடித்து நீ தான் ஞான திருஷ்டின்னு சொல்கிறீல்ல, இப்போ யார் அரைஞ்சதுன்னு சொல்லு. கோலால் சிரஸில் அடிப்பாங்க. ராஜா ராஜான்னு நீ சொல்லிட்டு இருந்தீல்ல, அதனால் ஒரு முள்ளில் ஒரு முடிய கிரீட மாதிரி நாடகத்தில், அது நாடகம், இது உண்மையாகவே தலையில் வச்சு அழுத்தி அடித்து அவருக்கு அங்கேயே அவர் ட்ரெஸ்ஸை கழட்டியாச்சு. கேவலமாக பேசுகிறதுக்காக சிகப்பு அங்கியை போட்டு முழங்கால் போட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு கேலி பேசுகிறாங்க. அது விசாரணையில் அவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, வரவையும் போகிறவன்லாம் பரியாசம் பண்ணுறாங்க. 3 வருஷமாக இந்த நிந்திச்சவன் எவனும் ரட்சிக்கப்படலை, நிந்திச்சவன் எவனும் குணப்படலை, சுத்திகரிக்கப்படலை, இயேசுவால் வார்த்தையால் கழுவப்படலை, சத்தியத்தால் பாவம் போக்கப்படாததுனால அவன்லாம் தூசிக்கிறான். ஆனால் கல்வாரியில் சுவிசேஷ கூட்டம் யாரும் போடலை, சுகமளிக்கும் கூட்டம் போடலை, செல்குழு தலைவர் சுவிசேஷம் சொல்லலை, சத்தியத்தை யாரும் சொல்லலை. இவன் இருதயத்தை எது அசைக்குது, இயேசுவின் கருணை, அன்பு, சாந்தம், பரிவான உத்தரவு, பரிந்து பேசுவது. அதை இயேசுவை இவன் சாக போகிறான், ஆனால் இயேசு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் உத்து கவனிக்கிறான், பேசுகிற எல்லா வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கிறான். நல்லா இவன் மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவர் இயேசு பூமியில் வாழ்ந்தப்போ 3.5 வருஷத்துக்குள்ளே நிறையா தடவை சொல்லியிருக்காரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல மக்களே, எருசலேம் மக்களே, யூத மக்களே, நான் உங்களை கூட்டி சேர்க்க எனக்கு மனசாக இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கோ வர உனக்கு இல்லையே. எத்தனை தடவை கூப்பிட்றேன், வா வா வான்னு நான் கூப்பிட்டேனே, நீ வரமாட்டேன்ட்டியே. இன்னைக்கு என்ன பண்ணுற, என்னைய பார்த்து நீ அழுகிற, ஐயோ இயேசு போறாரே, ஐயோ சாக போகிறாரே அப்படின்னு நீ அழுகிற. அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு சாந்தமாக, அதுதான் அந்த வார்த்தை. என்ன வார்த்தை பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, அவருக்கு வெளிப்பாடு, சர்வ வல்லவர், அவருக்கு வெளிப்பாடு என்னது, நான் மரிக்க போகிறேன், உயிரோடு எழுந்திருப்பேன், நான் பரலோகம் போயிடுவேன். இப்போ கரெக்டாக வருஷம் முடிஞ்சிருச்சு, கிமு. இயேசு உயிர்த்ததுக்கப்புறம் கிபின்னு ஆரம்பிக்க போகுது. 70, வெறும் 70 AD 70 தீத்து ராயன்னு ஒருத்தன் வருவேன். அவன் என்ன பண்ண போகிறான், எருசலேமை முட்டுக்கையிடுவான், எல்லாத்தையும் கொல்லுவான். பிள்ளைக, இந்த 2-3 பிள்ளைக சத்தம் போடாதேன்னு தூக்கி தரையில் அடிப்பேன், தூக்கி செவுத்தில் அடிப்பேன். அதாவது அவனால் கட்டளை பெற்ற சேவகர்கள் அடிப்பார்கள், கற்ப ஸ்திரீகளை ஈட்டியிலே குத்துவான். எருசலேம் குமாரத்திகளே, 70 நடக்க போகுது, எல்லாரும் சாக போற, பட்டணத்தை விட்டு துரத்த போற, உன் குடும்பத்தில் ஒருத்தையும் கூட ரட்சிக்கப்படாமல் சாக போறானே, எனக்காக அழாத, நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தெரிஞ்சு வந்திருக்கிறேன். ஜீவனை கொடுக்க அதிகாரம் உண்டு,
ஜீவனை எடுக்க அதிகாரம் உண்டு. வந்திருக்கிறேன். என்னைய பார்த்து அழாத. நீ என்னைய யாரை பார்த்தாலு, உன் குடும்பத்தை பார்த்து நீ அழு. இப்போ என்ன நடக்குதுன்னாக்க ரோமர் 15:2 ரோமர், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அதாவது நான் வாழ்க்கை நடந்தா விசுவாசின்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவனுக்கு எப்படி வாழ்க்கை வாழணுமா? பிரியமுண்டாக. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, அடுத்தவனுக்கு பிரியம். உனக்கு எவ்வளவு நஷ்டம், கஷ்டம், துன்பம், துக்கம் வந்தாலும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட அவனுக்கு பிரியமாக நடக்கணும். இயேசுவும் தனக்கு பிரியமானா என்ன? அவர் தனக்கு பிரியம்னா அவர் பாட்டு பரலவும் போயிடலாம், ஜெபிக்க தேவையில்லை, அழுக தேவையில்லை. இவ்வளவு பாடுகள் எதுக்காக? பாவத்திலிருந்து மீட்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுகளும். தப்பு செஞ்சா தண்டனை, அந்த தண்டனையை பூரா ஏற்றுக்கிட்டு இருக்காரு. பிறர் மேலே நிந்த விழுகக்கூடாது, அவங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு எல்லா பாடுகளையும் தம் மேலே ஏற்றுக்கிட்டு அன்பா அவங்களுக்கு சொல்கிறாரு, உனக்கு கவலைப்படு, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறையே. அடுத்தவனும் ஒருவேளை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அவன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யலை, இன்னும் அவனுக்கும் உணர்வு இல்லை, ஆத்மாவை குறித்து பாரம் இல்லை, ஊர் உலகத்தில் நடக்கிறத குறித்தும் அவனுக்கு கவலையே இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏசா யாக்கோபு 2 பேர் பின்னால் சொல்லுவார். 2 பேர் இருந்தானா ஏசு யாக்கோபை தெரிஞ்சுக்கிட்டாரு, ஏசாவை ஒதுக்கி தள்ளிட்டாரு. ஈசாக்க தெரிஞ்சுக்கிட்டாரு, இஸ்மவேலை ஒதுக்கி தள்ளிட்டாரு. முதல்ல ஒரு கல்லை போகிறேன், அவன் ஒதுக்கி தள்ளப்பட்டான். பின்னால் இருக்கான் இன்னொரு கல்லை, அவனை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது மாதிரி திருச்சியில் எத்தனையோ லட்சம் பேர் உண்டு, ஓன் ஊரில் சில நூறுகள் உண்டு, ஓன் பட்டணத்தில் சில ஆயிரங்கள் உண்டு. அவங்களையெல்லாம் இயேசு தெரிஞ்சுக்கல, ஆனால் உன்னையும் என்னையும் இயேசு தெரிஞ்சுக்கிட்டாரு. என் ஊரில் ஒரு 1000 ஓட்டுன்னு வைங்க, என் கிராமத்தில் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, என் தங்கச்சியை தெரிஞ்சுக்கிட்டாரு, எங்கள் அக்கா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களையெல்லாம் விட்டாரே, உன் நகரில், உன் அப்பார்ட்மெண்ட்டில் உன்னையை தெரிஞ்சுக்கிட்டாரே. நீ ரொம்ப அழகுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? நீ ரொம்ப படிச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? இல்லை ஐஸ்வர்யம்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? நீ வேணும்னு உன்னை கர்த்தர் உன்னையை தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? வளர்த்தின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? ஆனால் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார்ல, அதுதான் உங்களுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்மளை தெரிஞ்சுக்க. என்ன தகுதி? கிடையவே கிடையாது. ஆனாலும் கிருபை உங்களை என்னை தெரிந்து கொண்டது. எனவே ஆண்டவரே என்னை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும்னு அவன் கேட்ட மாதிரி யாராச்சும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தா இன்னைக்காச்சும் தெரிஞ்சுக்க. 2, அவனை அசைத்த 2வது செய்தி என்ன? 2வது செய்தி 23:34 லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கு போட்டு கொண்டார்கள். என்னாச்சு? எல்லாரும் மெதுவாக நடந்து கொல்கதா மலை கபால ஸ்தலம் பார்க்க மண்டை ஓடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. 3 பேரையுமே என்ன பண்ணுறாங்க? கையை பிடிச்சி இழுத்து வச்சு ஆணியை அடித்து, 2 கையில் 2 காலையும் ஒன்றுக்கு மேலே வச்சு அடித்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி நிறுத்தியாச்சு. சரீர இடம் 50 கிலோ, நான் ஒரு 70 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஆணியை அடித்து தொங்க விட்டால் சில ஆள் இன்னும் கூட இருப்பாங்க. இந்த வெயிட்டை இந்த ஆணி இங்கே அடிப்பாங்க, இந்த இடத்துல அடிப்பாங்க. 2 எலும்புக்கு அடியில் இடையில அடிக்கிறப்ப அது பிடிச்சிக்கும், இது சதை பிஞ்சு விழுந்துடும். இங்கே தான் அடிப்பாங்க. காலுக்கு மேலே கால் வைக்காங்க. தாங்காமல் சரீரம் என்ன பண்ணும்? பிக்கும், ஒழுகும், தொங்கும், ரத்தம் பீறிடும். அடி வாங்குறப்ப தொங்குறப்ப பொதுவாக எல்லா திருடங்க யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்ப என்ன பண்ணுவேன்? அடிக்கிறவங்கள அப்பா அம்மா நாசமாக போ, கொள்ளையில் போ, எப்படி அப்படி இப்படி அப்படி தான் திட்டுவாங்க. எல்லாரும் திட்டுறாங்க.
சுற்றி இருக்கிறவங்களும் திட்டுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் திட்டுறவங்க எல்லாத்தையும் மேலே இயேசு அடிக்கிறப்பையும் ஒன்றும் சொல்லலை. 3 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இயேசு இப்பையும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அடுத்தவங்க கட்டாயம் என்ன பண்ணியிருப்பாங்க, என் குடும்பத்தை கெடுத்து என் மகன் வந்து அடிப்பேன், என் பேரை வந்து கொல்லுவேன், பொறா கட்டாயம் சபிப்பேன். ஆனால் மாறாக இயேசு அவங்கள தூசிக்கலை. அந்த சில அடிக்கிறான்ல ஆணி, நிற்கிறான்ல ரோம பரிச்ச 100க்கு அதிபதி, அவங்கள திட்டலை, காரி துப்பலை, கெட்ட வார்த்தை சொல்லலை. இயேசு ஒன்றுமே சொல்லலை. அவங்கள பார்த்து இயேசு ஒரு ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது. ஒன்றும் தெரியாமையா அடிக்கிறாங்க, ஒன்றும் தெரியாமையா அடிக்கிறாங்க, மன்னியும். இப்போ கள்ளன், இந்த குறிப்பிட்ட கள்ளன் இதை எதிர்பார்க்கலை. நாங்கடா எல்லாம் திட்டுவாங்க, இவர் ஒன்றுமே செய்யலையே, இவனை மன்னிக்கணுங்கிறாரே, இவனுக்காக பிதாட்ட பரிஞ்சு பேசுகிறாரே. அந்த வழியாக நிறைய பேர் நடந்து போவாங்க. திருவிழாக்கு வந்தவங்க தானே, பஸ்கா பண்டிகை லட்சக்கணக்காக வந்திருக்காங்களே. கொஞ்சம் பேர் போகிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. நடந்து போகிறவன்னு நிந்திக்கிறேன், தூசிக்கிறேன். நீ அப்பா அம்மா ரசத்தை மாற்றினா மட்டும் போதுமா, இப்போ என்னாச்சு, ரசிக்கிறேன்னு சொன்னே என்னாச்சு, அவங்களும் தூசிக்கிறாங்க. மறுபடியும் பிரதான ஆசாரிய கூட்டம் இவன் என்ன சொல்கிறான், மத்தேயு 27:42 தூசிக்கிறாங்கல்ல, தூசிக்கிறதுக்கு மத்தியில் ஜெபம் பண்ண முடியுமா கல்லன்னு யோசிக்கிறேன். இவங்க என்ன தூசிக்கிறாங்க, இவங்க பிரதான ஆசிரியர், மூப்பர், ஆலோசனை சங்க தலைவர்கள் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இவன் தான் கேள்வி கேட்குறான். பிரதான ஆசாரியன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லலை. இங்கே பார், கடைசியா உன்னை கேட்குறேன், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? ஆமா, இயேசு சொல்றார். அவன் கேட்குறான், நீ தேவகுமாரன் சொன்ன, நீ தேவகுமாரன்னா இப்போ என்ன பண்ணு, சிலுவையிலிருந்து இறங்கி வா. அவர் தேவகுமாரனா இல்லையா? ஏற்கனவே பதில் சொன்னாரா இல்லையா? ஆனா இயேசு இறங்கி வரல. அப்ப எவ்வளவு அவமானப்படுத்துறான், எவ்வளவு கேவலப்படுத்துறான் இயேசுவை. அதாவது சமாரியா ஸ்திரீவை ரட்சித்தார், நிறைய பேருக்கு தெரியும். விபச்சார ஸ்திரியை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இன்னமே செய்யாதேன்னு போன்னு ரட்சித்தார். சகேயு நம்பர் 1 ரூபா கொள்ளையடிக்கிறவன், டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், வெரி பிக் ஆஃபீஸர், அவன் பாவத்தை மன்னிக்கிறாரு. திமிர்வாதக்காரன் 38 வருஷமா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து, இவ்வளவு பேரை ரட்சித்தாரு. எல்லாம் இதைத்தான் பேசுறாங்க, ரட்சிப்பு 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 ரட்சிப்பு. எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்தியே, தேவன் உன்னைய ரட்சிக்கலையே. நீ எல்லாரையும் ரட்சித்து என்ன பண்ண, உன்னைய தேவன் ரட்சித்தார்னா நீ உன்னையவே நீ காப்பாத்திக்க. எல்லாரையும் ரட்சிக்கிறீங்கிறியே, மன்னிச்சுங்கிறியே, உன்னைய மன்னிக்க ஆள் இல்லையே, நீ இறங்கி வா பார்க்கலாம். எதிரிகள் ஏன்னா எதிரிகள், இந்த கள்ளன் ஒரு யூதன். அதை இப்போ சொல்கிறேன். இந்த கள்ளனுக்கு ஞாபகம் வருது, தாவீது, கரங்களை வச்சு சொல்லுவோம், தாவீது ராஜாவை சுற்றி மோவாபியர், இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி மோவாபியர், அம்மோனியர், கிர்காத்தியர், எமோரியர், எபூசியர் எல்லாத்துக்குனே சண்டை போட்டு ஜெயிச்சு பேரரசா மாத்திட்டார். எதிரிகளை பூராங்கொன்னது யாரு? தாவீது. எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், ஆகாப் ராஜா போய் பிடிச்சிட்டு வாடாங்கிறான், சொல்லிட்டார். 50 பேர் ப்ளஸ் தலைவன், 2வது தடவை 50 பேர் ப்ளஸ் தலைவன். நான் தேவ மனுஷன்னா வானத்திலிருந்து அக்னி இறங்கட்டும். 100 பேர் ப்ளஸ் 2 தலைவர்களை எதிரியை என்ன பண்ணுச்சு, அக்னி பட்சித்து போட்டது. இயேசுவுக்கு எதிரி இம்புட்டு பேலும். வேதம் சொல்லுது எதிரியை எல்லாம் எரிச்சு போட்டுட்டாங்கன்னு. இவர் எரிச்சு போடாம பேசாம இருக்கிறாரு. அதுக்கு பதில் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. இது எப்படிறான்னு சொல்லி இவன் இருதயம் என்ன செய்யுது, அசையுது. ஒரு குற்றவாளி சொல்றான், கேலி பண்றான், அதை மாதிரியே போறவன் தூசிச்சான்,
நேரடியாக தூசிக்கிறாங்க. குற்றவாளியில் ஒருத்தன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் 23:39 லூக்கா 23:39 குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான். அவனும் கேவலமாக பேசுகிறான். ஐயா, இந்த இதெல்லாம் ரட்சகர்ன்னு சொல்கிறியே, எல்லாரும் ரட்சிப்பு, அதாவது மீட்பு, விடுதலை. உன்னை நீ விடுதலை வச்சுட்டேன்னா எங்களையும் காப்பாத்தியா அப்படின்னு அவனும் கேவலமாக பேசுகிறான். ஏன் பேசினா? கர்த்தருக்குடைய பயம் இருதயத்திலே இல்லை, தெய்வ பயம் இருதயத்திலே இல்லை, அவர் தேவகுமாரன் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அடுத்த கல்லவனுக்கு கொஞ்சம் தெய்வ பயம் இருக்கு. தெய்வ பயம் இருக்கிறதுனால இவன் தாண்டி கேட்குறான், நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? எட்டி பார்ப்பாங்கல்ல, எப்படியும் அவனால் முடிஞ்ச மட்டுக்கும் நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நம்ம 2 பேரும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். 2 பேரும் கொலையாளி. இயேசுவை அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார்ங்கிற மாதிரி இங்கிட்ட ஒரு குற்றவாளி, இங்கிட்ட ஒரு குற்றவாளி. அப்போ நடுவில் நிச்சயமாக யாரு தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் திட்டாதாடான்னு சொல்லி இங்கே இருந்து அவன் கூப்பிடுறான். அதாவது நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் அநியாயப்படி தண்டிக்கப்படுகிறார். எப்படி தெரியுது? ஊர்க்காரவங்கள்ட்ட பறிஞ்சு பேசினாரு, சிலுவையில் பறிஞ்சு பேசுகிறாரு, அதனால் இவனுக்கு புரிஞ்சிருச்சு. லூக்கா 18:13-14 லூக்கா 18:13 பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், நான் அவனை மாதிரி இல்லை, இவன் சங்கு ஊதுறேன், அவன் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, உபாசம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், என் ஜெபத்தை கேலியானுங்கிறேன். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், வானத்தை அண்ணாந்தே பார்க்கல, தலையை கீழே போட்டுக்கிட்டு கோயிலுக்கு கூட வர முடியல, வெளியே கேட்டில் நின்று என்ன பண்ணுறான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். சொல்லுங்க, அவன் அல்ல இவனே, கல்லன்ல அவன் அல்ல இவனே. உங்க செயல் வார்த்தையே செயல் வெளிப்படுத்த வேண்டும். என்ன பேசுறீங்களோ அதை கரெக்டாக சொல்லணும். எத்தனை வருஷம் இங்கே பாடுறீங்கன்னு கவலை இல்லை, இசைக்கிறீங்கன்னு கவலை இல்லை, சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு கவலை இல்லை, செல்குழு தலைவராக பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு கவலை இல்லை. இருதயம் சுத்தமாக இருக்கா? இருதயம் ஆத்துமா கரெக்டாக இருக்கா? பாவியா சர்ச்சுக்கு வந்துட்டு பாவியா வீட்டுக்கு போகாத. இளையகுமாரன் தன் தவறை ஒத்துக்கொண்டான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. வேலைக்காரனா என்னைய வீட்டிலேயே பெரியவன் இருக்கிறான், பணக்காரன், எல்லா வசதியும் இருக்கும். சொல்லுங்க, அவன் அல்ல இவனே. கர்த்தர் அப்படிதான் எடுத்துக்கிட்டார். எனவே வேதனைகள், உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த வார்த்தைகள் இந்த கல்லனை யார்கிட்ட நெருக்கி கொண்டு போகுது? இயேசுக்கிட்ட. அப்படியே நெருக்கி நெருக்கி ஆத்துமா இயேசு கிட்டத்தில், இயேசு இங்கே இருக்காருன்னா இங்கே கிட்டத்தில் இப்போ ஆத்துமா வந்துருச்சு. ஏசாயா 57:15 கர்த்தர் சொல்றார், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். கல்லனுக்கு இது எப்படியோ தெரியுது, இந்த வார்த்தையை நம்பிட்டேன். அதாவது மனநொந்து அழுவோம் இல்லை பிள்ளைங்க, சில பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு அடி வாங்கும், குறப்பைய மாதிரி இருப்பேன், அடியை வாங்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. சில பிள்ளைங்க தப்பே பண்ணியிருக்காது, அப்பா அம்மா அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு நான் ரபீனா அடிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது, அவன் நல்லவன், நான் அடிச்சிருக்கலாம். சில பேருக்கு நான் சில பேரை திட்டியிருக்கேன் விசுவாசிங்களை. சில பேர் இது என்ன சொன்னாலும் திருந்தாது, போய் தொலைன்னு விட்டுருப்பேன். அப்போ அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டியை வாங்குறப்ப நான் செய்யலைன்னு அழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நெசம் போல் அவன் செய்யலை. அது மாதிரி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர், இவன் இருதயம் நறுங்குன்றுச்சு. கல்லன் இந்த வசனம் ஞாபகம் வந்துருச்சு, என் இருதயம் தொடிக்குது, ரத்தம் கொதிக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க அப்படிங்கிறப்ப
கர்த்தர் அந்த இருதயத்தை, இங்கேயும் சுவிசேஷ கூட்டம் நடத்தலை, செல்குழு கூட்டம் நடத்தலை, அற்புதம் சுகம் நடக்கலை, ஆனால் பைபிள் காலேஜ் இல்லை, கல்லனும் பைபிள் காலேஜுக்கு போகல, ஆனால் ஆவியானவர் அவன் இருதயத்தை தொட்டுட்டார். இருதயம் நொறுங்குண்டு. இப்போ இயேசுவை பார்த்து எப்படி கூப்பிட்றான்? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே. புரிஞ்சிருச்சு. எப்படி கூப்பிட்றான்? ஓகே. மூணாவது செய்தி பிலாத்து ஊர் உலகத்துக்கே சொல்கிறேன். என்னான்னு சொல்கிறேன்? சிலுவை தலைக்கு மேலே எழுதி போட்டாச்சு. இவங்க தலைக்கு மேலே கொலையாளி எழுதியிருக்கலாம். இவருக்கு மேலே நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதி போட்டாச்சு. INRI சேசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் இதுவோரம் அப்படின்னு எழுதியாச்சு. கிரேக்கு, எபிரேய, லத்தீன் 3 பாஷையில் எழுதி போட்டார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் சில சமயம் நம்ம பார்க்கணும். இந்த சில பேர் இருப்பாங்க, இந்த போய் பொம்பளை மேலே முட்டுவேன். அட பார்த்து போயா, பார்க்கவே மாட்டேன். பாரு, பார்க்க வேண்டியதை தேவையில்லாம கல்ல அடிபட்டு வேதனைப்பட்டு இருந்தாலும் இப்போ எதை பார்க்குறேன்? இயேசு தலைக்கு மேலே என்னடா என்னமோ இருக்குதே. அங்கே என்ன போட்டிருக்கு? நசரேயனாகிய இயேசு யூதருடைய. ஆஹா, இவன் யூதன். சொல்லுங்க, யூதனுக்கு பைபிள் இப்போதான் பழைய ஏற்பாடு ஞாபகத்துக்கு வருது. மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் இஸ்ரவேலரை மீட்பாரு. அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா, யூத மக்களுக்கு ராஜா. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வருவார். ரோமரை அடித்து ஜெயிச்சு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரமாட்டாரு. சொல்லுங்க, உங்கள் இருதயத்தை தொட, இது ஆள, பாவத்தை ஆண்டு கொள்ள, சத்துனுடைய வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்களை ஆளுகை கொள்ள, பாவ மிச்சை மாம்சத்தின் கிரிகளை ஆண்டு கொண்டு ராஜாவாக, தேவனுடைய ராஜ்யமாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இயேசு வருவார்னு இவன் காத்திருக்கிறான். ஒருவேளை இவர் தான் அவரோ? ஒரு கேள்வி இவனுக்கு வந்துருச்சு. எல்லாரும் அடுத்த கல்லனுக்கும் மூப்பர், ஆலோசனை சங்க தலைவர், பிரதான ஆசாரியன் நிந்திக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெளிப்பாடு கிடைக்கல. கல்லனுக்கு மட்டும் ஒரு செய்தி கிடைக்குது. ஆஹா, சமாரியா ஸ்திரீக்கு கிடைச்சிச்சா? மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் எல்லாத்தையும் சொல்லுவார், நான் தான் அவர். உடனே குடத்தை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு போனால் விபச்சாரி ரட்சிக்கப்பட்டா. உடனே கர்த்தர் உங்களை பேசுவார். இயேசு இந்த வார்த்தை அவன் இருதயத்தை எப்படி குத்துதான்? ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருக்குதான். ஏசாயா 53:3 முடிய போகுது. 53:3, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். எல்லாரும் கேவலமாக பேசுகிறான், காடுறான், நிந்திக்கிறான், நிர்வாணமாக தொங்க விட்டுருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, சிலுவையில் அரைஞ்சு மன்னியும்னு கேட்குறப்ப அவர் ட்ரெஸ்ஸை பங்கு போட்டுக்கிட்டாங்க. இயேசுநாதர் ட்ரெஸ்ஸை பங்கு போட்டுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. அசட்டை பண்ணப்பட்டவர், துணிமணி இல்லாமல் இருக்கார். யார் பாப்பா? தலையில் முள்முடி, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, கையில், காலில், சரீரத்தில் எல்லாம் வருது. இவங்களும் கேலி பேசுகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. அசட்டை பண்ணப்பட்டார், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். நேரம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறான்? இவர் தான் மேசியாவோ? அவரின் பொறுமை, அவரின் பரிதாபம், அவருடைய இரக்கம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது மட்டுமல்ல, சங்கீதம் ஞாபகத்துக்கு வருது. சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்களை என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். சவுக்கில் அடித்து சதையெல்லாம் பிச்சு எலும்பை எண்ணிடலாம். முள்முடி எல்லாம் அடிச்சு, பொல்லாதவர்கள் கூட்டம் அடிச்சிச்சு, அவரை வளைந்து கொண்டது, கையை காலில் ஆணியில் அடிச்சிட்டாங்க. எல்லாம்
எல்லாம் தலை எல்லாம் கீழே வரைக்கும் ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் தான் அவருன்னு புரிஞ்சிருச்சு. ஆகா, மேசியாவில் என் பக்கத்தில் சாகுறாரு அப்படின்னு புரிஞ்ச உடனே ஆண்டவரேன்னு சொன்னவன் இப்போ அடுத்த வார்த்தையை சேர்க்கிறேன். ஸ்டெப் 2, ஆண்டவரே உமது அடியானை நினைத்தருளும். அடுத்த வார்த்தையை சொல்கிறான். பாருங்க, சொன்ன உடனே இயேசு அவனை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பரலோகம் வேற, பரதீசு வேற. பரலோகம் மேலே இருக்குது, பரதீசி கீழே இருக்குது. பரதீசுங்கிறது ஆபிரகாமின் மடி. ஆபிரகாமின் மடி இன்னும் காலி ஆகலை, பிசாசு பிடிச்சி வச்சுருக்கான். நான் எங்கே போக போகிறேன்? ஆபிரகாம் மடிக்கு. இன்னைக்கு நீ எங்கே வரப்போகிற? 2 பேரும் சேர்ந்து போகலாம். 2 பேராக அனுப்பிச்சி விட்டார் இயேசு சீஷர்களை. 2 பேரும் சேர்ந்து பரதீசு போகலாம். இன்னைக்கு நீ என் கூட எங்கே தான் இருப்ப? இங்கே பரதீசில் தான் இருப்ப. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராச்சும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்னைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கு மனம் திரும்பு. கல்லை மனம் திரும்பினா அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. இன்னொருத்தர் சொல்கிறாரு, வெயில் அடிக்குது, சாயங்காலம் வெயில்ல, இங்கேருந்து வெயில் அடிக்கிறப்ப என் நிழல் இங்கிட்டு படுதா? படுமா? இயேசுநாதர் சிலுவை நிழல் யார் மேலே பட்டுச்சான்? கல்லை மேலே. அப்படியே இந்த தெரியுதுல நிழல், கல்லை மேலே பட்டுச்சான். இவர் அப்படியே இந்த ஆத்துமா அங்கே போச்சு, அந்த ஆத்துமா இங்கே வச்சுச்சு. 2 பேரும் ஜீவனை விட்டாங்க. 2 பேரும் பரதீசுக்கு போனாங்க. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுகிரக காலம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி சீக்கிரம் ரட்சிக்கும்.